டெனண்ட் வந்து ஒரு வாடகை ஒப்பந்தம் வந்து போட்டிருக்கிறாரு சார். ஆனால் ஒரு ஓனர் வந்து ஒரு 6 மாதம் ஆனோனையுமே வந்து இல்லை நான் வந்து பராமரித்து வேலை பார்க்க போகிறேன் நீங்கள் காலி பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. ஆனால் அவர் இன்னொருத்தர்கிட்ட அதிகமான வாடகை வாங்குறதுக்காக விடலான்ட்டு இருக்கிறாரு. இதை வந்து புகாராக எப்படி சார் பதிவு செய்கிறது? அழகாக புகார் பதிவு செய்யலாம். நீதிமன்றம் போய் நீங்கள் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் ஆர்டர் வாங்க முடியும். இது தவிர்த்து என்ன இவ்வளோ நாளைக்கு நீங்கள் காலி பண்ணக்கூடாதுன்னு நீங்கள் வந்து ஒரு ஆர்டர் வாங்கிக்கலாம். பொதுவாக நீங்கள் வந்து ஒரு அட்வான்ஸ் பே பண்ணுறீங்க. அட்வான்ஸ் பே பண்ணி 11 மாதம் நார்மலாக பார்த்தீங்கன்னா 11 மாதத்துக்கு கீழே பண்ணால் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவையில்லை. 11 மாதத்துக்கு மேலே போனால் ரெஜிஸ்ட்ரேஷன் தேவை. அதுக்கு உண்டான தொகை நிர்ணயம்லாம் இருக்குது. அந்த ஒரு பர்டிகுலர் தொகைக்கு மேலே போகும்போது அது ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க, இருக்கிறீங்க, பிள்ளைங்களை ஸ்கூலில் சேர்க்குறீங்க, இல்லை வேலைக்கு ஒரு இடத்துல சேர்றீங்க, இதை நம்பி திடீர்னு 6 மாதத்தில் காலி பண்ணால் எங்கே போவீங்க? ஸோ அந்த மாதிரி நேரங்களில் உங்களுக்கு சுதந்திரமாக இந்த இடத்துல தங்கி வாழ்கிறதுக்கு சட்டப்படி உங்களுக்கு உரிமை இருக்குது. என்னதான் அவர் அந்த இடத்தின் முதலாளியாக இருந்தாலும், லேண்ட் ஓனராக இருந்தாலும், ஹவுஸ் ஓனராக இருந்தாலும், சட்டுன்னு உங்களை வெளியில் போ அப்படின்னு உங்களை சொல்கிறதுக்கு உண்டான உரிமை அவருக்கு 1% கூட கிடையாது. நீங்கள் ஒன்றும் அங்கே சட்டவிரோதமான வேலை எதுவும் செய்யலை. அவர் வந்து லாபம் வரணுன்றதுக்காக இப்போ இவருக்கு 10,000 ரூபாய்க்கு வாடகை கொடுத்துருக்கோம், அடுத்த ஆள் வந்தால் 15,000 ரூபாய்க்கு கிடைக்கும், இல்லை கமர்ஷியலுக்கு விட்டால் 1 லட்சம் கிடைக்கும். அந்த மாதிரி யாராவது ஒரு தூண்டுதலின் பேர்லையோ, இல்லை யாராவது வந்து வாடகைக்கு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதன் பேர்லையோ அந்த மாதிரி கொடுக்கும் பட்சத்தில் அவர் பேரில் ஒரு நடவடிக்கை எடுத்து இன்னும் மேலும் 11 மாதத்துக்கு கூட நீங்கள் அங்கே தங்கிறதுக்கு உண்டான அனுமதியை நீங்கள் பெற முடியும். நீங்கள் வந்து இது மாதிரி வேறு இடங்களுக்கு மாறும்போது கண்டிப்பாக எனக்கு எடுத்துகிட்டு போக வேண்டிய செலவு, மற்ற செலவினங்கள் இருக்குது, போய் பார்க்கணும் அப்படின்றதுலாம் எனக்கு டைம் வேணும்னு சொல்லி தாராளமாக நீங்கள் கேட்கலாம். அதுக்காக வேணும்னே ஹவுஸ் ஓனரை கலாட்டா பண்ணணும்னு செய்யக்கூடாது. நியாயமாக உங்களுக்கு என்ன உள்ளதோ அதை மாதிரி நீங்கள் வந்து அவர்கிட்ட சமரசமாக பேசலாம். இல்லை ஒரு வழக்கறிஞரை வச்சு அவர் பேரில் லீகல் நோட்டீஸ் விடலாம். என்ன சட்டவிரோதமாக இந்த விஷயத்துக்காக நீங்கள் காலி பண்ணுறீங்க, அதுக்குண்டான ஆதாரங்கள்லாம் என்கிட்ட இருக்குது, நீங்கள் என்ன இப்படி காலி பண்ணக்கூடாது, எனக்கு கொடுத்த டைமுக்கு முன்னாடி என்னை போக சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு நீங்கள் தாராளமாக நீங்கள் அங்கே இருக்கலாம். சப்போஸ் அதையும் என்ஃபோர்ஸ் பண்ணாங்கன்னா கோர்ட்டில் போய் ஒரு ஆர்டரை வாங்கி வச்சுக்கலாம், என்னை காலி பண்ணக்கூடாதுன்னு. நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, சமயங்களில் இந்த ஓனர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வழியில் தடங்கல் பண்ணுறது, கேட்டை பூட்டிடுறது, இல்லைனா அந்த கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறது, தண்ணி கனெக்ஷனை கட் பண்ணுறது. இது உங்களோட வாழ்வு உரிமையை தடுக்கிறது. அந்த வாழ்வு உரிமையை தடுக்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் அவர் பேரில் காவல் நிலையத்திலே புகார் சொல்லலாம். காவல் நிலையத்தில் போய் என்னுடைய வாழ்வாதாரத்தை தடுத்துட்டாரு தண்ணி. ஏன்னா நீங்கள் வந்து தண்ணியை நிறுத்தினதுக்கப்புறம் நீங்கள் கோர்ட்டில் போய் ஒரு வாரம் கழிச்சா நீங்கள் ஆர்டர் வாங்க முடியாது. அந்த மாதிரி விஷயங்களில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ஆர்டிஓட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். காவல் நிலையத்தில் போலீஸுக்கிட்ட போய் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட்டை கொடுக்கலாம். ஆனால் ஒன்றையும் நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக, சர்வ ஜாக்கிரதையாக அதில் உள்ள என்ன குற்றம் நடந்ததுன்னு தெளிவாக விளக்கமாக நீங்கள் அதில் சொன்னீங்கன்னா தான் அதை வந்து அவங்க நடவடிக்கை எடுக்க முடியும். ஏன்னா ஒரு சில நேரங்களில் இது வந்து சிவில் கேஸு, கிரிமினல் கேஸு கலந்து வரும். இது மாதிரி சொன்னார், என்னை காலி பண்ண சொல்கிறாரு அப்படின்னா நீங்கள் நீதிமன்றம் போங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் பர்டிகுலர்லி சொல்லணும், நாங்கள் இந்த மாதிரி இருக்கும்பொழுது எலக்ட்ரிசிட்டியை பிடுங்கி விட்டுட்டாரு, நீங்கள் இபிக்கும் போலீஸுக்கும் ஒரே நேரத்தில் கம்ப்ளைண்ட்டை கொடுக்கணும், இந்த மாதிரி செஞ்சாங்கன்னு சொல்லி. 2வது, தண்ணி கனெக்ஷனு கட் பண்ணார், போலீஸுக்கு சொல்லலாம், ஆர்டிஓவுக்கு சொல்லலாம். சொல்லும்போது கண்டிப்பாக அவர் பேரில் நடவடிக்கை எடுப்பாங்க. அவர் பேரில் ஒழுங்கு நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அல்டிமேட்லி அவர் வந்து சரியாயிருவார். அடடா இது வந்து தப்பு, ஏன்னா இதை வந்து தப்புன்னே நிறைய பேர் தெரியும். என் வீடு நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்வாங்க. கிடையாது. வாடகைக்கு ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு வந்து அந்த இடத்துக்கு அப்போதைக்கு உரிமையாளர் அவர் வீட்டுக்கு நீங்கள் நைட்டு 1 மணிக்கு 2 மணிக்கு கதவு தட்டி உள்ளே போக முடியுமா? ஓனரே போக முடியாது. ஸோ அவருக்கு அந்த உரிமை இருக்குது. அதனால் தாராளமாக உங்களோட உரிமைகளை வந்து மீட்டு பெற முடியும். ஒரு நல்ல வழக்கறிஞரை உங்கள் பகுதியில் இருக்கவங்கள பார்த்து, நியாயமான வழக்கறிஞரை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு எல்லா விதமாக விஷயத்தையும் சொல்லிக் கொடுப்பாங்க. உங்களுக்கு மேலும் வேறு ஏதாவது விஷயங்கள் வேணும்னா நீங்கள் தாராளமாக எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன்.